கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பொன்னம்பட்டியில் நில உரிமையாளர்களின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைக்கும் தனியார் காற்றாலை நிர்வாகத்தினரை தட்டி கேட்ட விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களை காவல்துறையை கொண்டு ஒடுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பஞ்சப்பட்டி, மாகாளிப்பட்டி, கழுகூர், கீரனூர் ஆகிய பகுதிகளில் தனியார் காற்றாலைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இக்காற்றாலைகள் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு காகித ஆலை மற்றும் மணப்பாறை சிப்காட் ஆகிய இடங்களுக்கு விநியோகம் செய்வதற்காக தோகைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் மற்றும் மின்கம்பிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் மற்றும் தனியார் பட்டா நிலங்கள் வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொன்னம்பட்டியைச் சேர்ந்த கருப்பண்ண கவுண்டர், அவரது மனைவி அம்சு, மயில்வாகனன், தனம் மற்றும் மற்றொரு நில உரிமையாளரான அண்ணாதுரை ஆகியோரின் கூட்டுப்பட்டா நிலத்தின் வழியாக இந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கருப்பண்ண கவுண்டரின் வாரிசுகளில் மயில்வாகனன் என்பவரிடம் மட்டுமே காற்றாலை நிர்வாகத்தினர் கையெழுத்து வாங்கியுள்ளனர். கூட்டுப்பட்டா நிலமாக இருக்கும் பட்சத்தில் மற்ற பங்குதாரர்களின் அனுமதியின்றி ஒரு நபரிடம் மட்டும் கையெழுத்து பெற்று எவ்வாறு கோபுரம் அமைக்கலாம் என கேள்வி எழுப்பி நில உரிமையாளர்கள் தோகைமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் இந்த புகாரின் மீது எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பொன்னம்பட்டி பகுதியில் மின்கம்பிகளை இணைக்கும் பணியில் காற்றாலை ஊழியர்கள் ஈடுபட்ட போது நில உரிமையாளர்கள் அங்கு சென்று தடுத்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது அங்கு வந்த தோகைமலை மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறையினர் நில உரிமையாளர்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றுள்ளனர். கருப்பண்ண கவுண்டரின் மகள் தனம், மனைவி அம்சு ஆகியோரை விரட்ட முயன்ற போது அதனை தட்டி கேட்ட தனத்தின் கணவர் மற்றும் அவரது மருமகன் ஜெகன் ஆகிய இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கி காவல் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். இத்தாக்குதலில் தனத்தின் கணவருக்கு தோள்பட்டை எலும்பு விலகி நெஞ்சில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் தற்போது மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நில உரிமையாளர்களின் வழக்கறிஞர் உரிய அனுமதியின்றி எவ்வாறு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கிறீர்கள் என்று சட்டப்பூர்வமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு காவல்துறையினரால் பதில் கூற முடியாமல் போனதால் காற்றாலை பணியாளர்கள் பணிகளை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுள் ஒருவரான அண்ணாதுரை தனது நிலத்தின் வழியே மின்கம்பிகள் கொண்டு செல்வதற்கு எவ்வித இழப்பீடும் வழங்காமல் காவல்துறையினரை வைத்து மிரட்டி தன்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு தபாலில் புகார் மனு அனுப்பியுள்ளதாகவும், ஏழை விவசாயிகளை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டு தனியார் காற்றாலை நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் மீது முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பெரும்பாலான கோபுரங்கள் ஏரி, குளம் போன்ற நீர் வழித்தடங்களிலேயே விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.